வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்த வீடியோவில் வந்து இந்தியன் ஆர்மிக்கான அக்னிவீர் ஜிடி அண்ட் சோல்ஜர்ஸ்க்கான 2024க்கான சிஇ ரிசல்ட், அதாவது காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்கான பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து முந்தானத்தே வந்து நம்மளோட சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்ன வரையும் யாராவது செக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த ரிசல்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகிருக்கலாம், நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிருக்கலாம். செலக்ட் ஆனவங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபெயில் ஆனவங்களுக்கும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்லி பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வருஷத்துக்கான எக்ஸாம் எழுதி முடிச்சு இப்போ ரிசல்ட் வந்தாச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த ரிசல்ட்டில் வந்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபிசிக்கல் தான். இந்த ஃபிசிக்கலில் வந்து ஜெட்டோரோ வைஸ் வந்து ரேலி ஷெடியூல் பண்ணி பிடிஎஃப் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அது ஆல்ரெடி நம்மளோட சேனல்லையும் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து திருச்சி ஏர்வாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியில் நடக்க போகுது 1 to 7 ஜூலை 2024. ஸோ அவங்களுக்கான ஃபிசிக்கல் நடக்க போகுது, ஓகேங்களா? அடுத்து கோயம்புத்தூர் ஏர்வோக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு, திண்டுக்கல், தேனி இந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நடக்கலாம். ஸோ 1 to 7 ஆகஸ்ட் 2024 இந்த டேட்டில் வந்து கோயம்புத்தூர் ஏர்வோக்கு நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ஏர்வோக்கு வந்து திருவண்ணாமலை, புதுச்சேரி, காஞ்சிபுரம் இந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நடக்கும். ஸோ இந்த சென்னை ஏர்வோ செலெக்ஷன் நடக்கும் போதே அப்போவே நமக்கு வந்து நர்சிங் அசிஸ்டன்ட் அண்ட் சிப்பாய் ஃபார்முக்கான செலெக்ஷன் நடந்துடும், ஓகேங்களா? ஸோ இது வந்து 21 to 31 ஜனவரி 2025 கிட்டத்தட்ட 6 மாதம் இருக்கு. ஸோ நம்ம கோயம்புத்தூர் ஏரோவும் திருச்சி ஏரோவா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபிசிக்கலை இப்போவே ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுங்க. திருச்சி ஏரோவுக்கு இன்னிலிருந்து கரெக்டாக 30 நாள் தான் இருக்கு. பட் ஆனால் வந்து கோயம்புத்தூர் ஏரோவுக்கு ஒரு 2 மாதம் இருக்கு. அவங்களால கூட ஓரளவுக்கு டைமிங் எடுத்துட்டு வர முடியும். நீங்க எக்ஸாம் எழுதுனதுலேருந்து இப்போ நீங்க அடுத்த நீங்க வந்து பிசிக்கல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ ஈஸியாகவே இருக்கும். செலக்ட் ஆன எல்லாருக்குமே என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இப்போ ஃபிசிக்கல் தான் போக போகிறோம், ஓகேங்களா? இந்த ஃபிசிக்கலில் புது ப்ராசஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நியூ ப்ராசஸ் அடாபிலிட்டி டெஸ்ட். அதாவது அடாபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது நம்ம இந்தியன் ஆர்மியில் இதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. இப்போ வந்து மற்ற ஃபோர்ஸஸ் எல்லாமே இருந்துச்சு, ஏர்ஃபோர்ஸ், நேவி, அதுக்கப்புறம் மற்ற ஃபோர்ஸஸ் எல்லாமே இருந்தது. பட் இப்போ இந்தியன் ஆர்மியில் இதை புதுசாக எட்டு வந்திருக்காங்க. இது ரேலி நடக்கிற இடத்துல தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதை பற்றின ஒரு தனியான வீடியோ வந்து நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ இந்த ரேலிக்கான அடாபிலிட்டி டெஸ்ட்டுக்கான என்னென்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேட்பாங்க அப்படின்றத ஸோ 1 by 1 நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ இந்த ரேலி சைட், ஓகேங்களா? இந்த ரேலி சைட்டில் அடாபிலிட்டி டெஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியமானது. இந்த வருஷம் அதை புதுசாக இட்டு வந்திருக்காங்க. இது இந்த வருஷம் இந்தியன் ஆர்மி எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. பட் அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு இதோட போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் இருந்தாலும் எதுவுமே தெரியாமல் அந்த இடத்துக்கு போகக்கூடாது. இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். ஸோ நான் அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடாபிலிட்டி டெஸ்ட்டை பற்றி கொடுக்குறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ஓகேங்களா? இதை பற்றி நான் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றத. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நீங்கள் இதுவரையும் ரிசல்ட் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏர்வோ கோயம்புத்தூர், சென்னை, அதுக்கப்புறம் திருச்சி இந்த 3 ஏர்வோக்கான ஸோ பிடிஎஃப்பும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஃபிசிக்கலுக்கான ஷெடியூல் பிடிஎஃப்பும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ தெளிவாக உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது எக்ஸாம் எழுதியிருந்தாங்க, அதோ ஃபிசிக்கல் டேட் தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனலில் மஸ்ட் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ யூடியூப்பில் வீடியோ வர்றதுக்கு முன்னாடியே இதில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுப்போம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க உங்களுக்கு அடுத்து என்ன வேணும், அடுத்து உங்களோட என்ன இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்காக தான் நம்மளுடைய சோல்ஜர்ஸ் கைட் பேஜஸ் வந்து இருக்கு, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயிலான கேண்டிடேட் என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயில் ஆனவங்களுக்கு தான் வந்து இதோடைய அருமை தெரியும், அதோட கஷ்டம் என்ன அப்படின்றத தெரியும், ஓகேங்களா? பாஸ் ஆனவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் நிறைய இடத்துல தோல்விகளை இப்போ கடந்து தான் வந்திருப்பாங்க. ஃபெயில் ஆனவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் தொடர்ந்து ஃபெயில் ஆயிருப்பாங்க, ஒரு சில பேர் சும்மா எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆயிருப்பாங்க, ஒரு சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸாமுக்கு படித்து ஃபெயில் ஆயிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டகரியாக இருந்தாலும் அடுத்து என்ன பண்ணலாம், நீங்கள் 100% எஃபோர்ட் போட்ட தயாராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்து ஃபெயில் ஆனவங்க என்ன பண்ணலாம், ஸோ எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்காதீங்க. ஸோ இதோட உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போகிறதில்ல, அடுத்து என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபெயில் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் சக்ஸஸ், ஓகேங்களா? ஒரு தோல்வியே வெற்றிக்கு முதல் படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரீஸ்டார்ட், அடுத்து நீங்கள் எதுலேருந்து விட்டீங்களோ அதை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27 ஆகஸ்ட்
எஸ்எஸ்சி ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன், 2025க்கான நோட்டிஃபிகேஷன், 2024க்கான எக்ஸாம் முடிஞ்சு இப்போ இன்னும் ரிசல்ட் வரல. அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ளே ரிசல்ட் வந்துடலாம், சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ரிசல்ட் வந்து எலெக்ஷனுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் தேதி முடிஞ்சிச்சு அப்படின்னா விடுறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. இந்த மாதம் கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி இந்தியன் ஆர்மிக்கான ரிசல்ட் மே கடைசிக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்துச்சு. நம்மளோட சேனலில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ உண்மையான தகவல் மட்டும்தான் நான் கொடுப்பேன், பொய்யான தகவலை கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ரயில்வே எக்ஸாம்ஸ் இன் 2024. இந்த 2024 எந்த எக்ஸாம் இருந்தாலும் ரயில்வே எக்ஸாம் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுக்கு. ஸோ எல்லாருமே ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் வந்திருக்கும், அதுக்கப்புறம் வந்து கிரேடு 3, அதுக்கப்புறம் ஏஎல்பி, அடுத்து ஒரு என்டிபிசி, குரூப் டி, ஸோ எல்லாமே வரப்போகுது. அப்ளை பண்ணியிருந்தீங்க, இல்லை வரப்போகிறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெனி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் என்ன ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களோட அப்ளிகேஷனை கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளிகேஷனாக நீங்கள் போடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதுதான் வேணும், இதுதான் வேணாம் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணி நீங்கள் எது போகணும் அப்படின்றத உங்களுக்கு மைண்டில் வச்சு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேவியில் வந்து MRSSRக்கான இந்த வருஷத்துக்கான 2024க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்லி ஓப்பனில் இருக்குது. டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த ஜூன் 10ஆம் தேதி வரை இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இதை பற்றி நீங்கள் யாராவது இந்த ஃபெயில் ஆனவங்க யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. SSRக்கு வந்து 12th குவாலிஃபிகேஷன், MRக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷன். இதை பார்த்தோன்னா ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பாருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து இது கொஞ்சம் ஃபில்லிங் மிஸ்டேக் ஆகிருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் ஒரே ஃபோக்கஸ்டாக எல்லாத்துக்குமே தனித்தனியான படிக்க தேவையில்லை. ஸோ இப்போ ரயில்வே எக்ஸாம்ஸ் நடந்தீங்கன்னா எல்லாமே ஒரே பேட்டர்ன் லெவலில் தான் இருக்கும். ஸோ எஸ்எஸ்சி லெவல்லாம் ஒரு பேட்டர்ன் லெவலில் இருக்கும். மேக்ஸ் ரீசனிங் எந்த இதுலையுமே மாறாது, ஜிகே மாறாது, சயின்ஸ் மாறாது, ஸோ எதுவுமே மாறாது. எஸ்எஸ்சியில் வந்து இங்கிலீஷ் எக்ஸ்ட்ரா வரும், பட் ஆனால் ரயில்வே எக்ஸாம்ஸில் இங்கிலீஷ் வந்து வரவே வராது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இதுக்கான ஓகேங்களா இதுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வேற ஏதாவது ஃபோர்ஸஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களை அது யாராவது நீங்கள் அதை பற்றி வேணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறதுடைய கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையோ ஸோ ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய டவுட்ஸை ரெக்டிஃபை பண்ணி அதை சால்வ் பண்ண பார்க்குறேன். ஸோ அடுத்து அடாப்டிலிட்டி டெஸ்ட்டை பற்றி தான் வீடியோ வரும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக ஒரு கம்ப்ளீட் வீடியோ நான் கொடுக்குறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கான அதை நான் சொல்ல தேவையில்ல, நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான ரிசல்ட் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜ் நீங்கள் ஃபைனலாக யூனிஃபார்ம் போடுற வரையும் என்னோட பங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கும். உங்களோட டவுட்ஸ் எதுனாலையும் கமெண்ட் செக்ஷன்லேயும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் கேளுங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய இந்தியன் ஆர்மிக்கான செலெக்ஷனில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய மெட்டீரியலுக்கான PDF இருக்கும். லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் லிங்க் ஆர்மி ஸ்டடி மெட்டீரியல் பை லிங்க்னு இருக்கும். நீங்கள் லிங்கை டச் பண்ணி உள்ளே போய் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து வாங்கி படிச்சுக்கலாம். ஸோ அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ண நம்மளோட பேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் ஆர்மிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.